அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் நமது கணக்குப்படி 990 நாளை எட்டுகிறது. இந்த அமெரிக்காவின் முரட்டுத்தனம் இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொலை செய்வது போல் இருக்கிறது. அதாவது நேற்று ஈரானுடைய ஹர்மோஸ் பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக குர்திஸ்தான், சிரிக் இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கு. உடனேயே ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்களில், குறிப்பாக எந்த இடம் என்று குறிப்பிடவில்லை இதுவரைக்கும், ஆனால் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. மீண்டும் அமெரிக்கா தாக்கும் என்று சொன்னால் எங்களுடைய தாக்குதல் இதே பாணியில் தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடைய ரிட்டாலியேஷன் மிகவும் கடுமையாகவே இருக்கிறது என்பதை, அதாவது ஈரானுடைய பதில் தாக்குதல் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய அழிவுகளை ஏற்படுத்துவதாகவும் அமைந்தது என்று அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் சொல்லுகிறது. ஆனால் எந்த ஊடகமும் எந்த பகுதியில் தாக்குதல் நடந்தது என்பதை சொல்லவில்லை. ஐஆர்ஜிசியின் அறிக்கையும் சொல்லவில்லை. இப்போ ஏன் அமெரிக்கா ஈரானை தாக்கியது என்பதற்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல போன கமர்ஷியல் கப்பல் ஒன்றை ஈரான் தாக்கியது என்று. ஈரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, நாம் போட்டுக்கொண்ட மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவ்வளவு சீக்கிரமா டிஜிட்டல்ல கையெழுத்தாகணும்னு சொல்லி கையெழுத்தாச்சு. அவங்க டஹரான்ல இருந்துட்டு கையெழுத்து போடுவாங்க, இவங்க வாஷிங்டன்ல உட்காந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. அவ்வளோ அவசரப்பட்ட அமெரிக்கா இன்னொரு அவசரத்தை காட்டிவிட்டது. என்னவென்று சொன்னால், ஹர்மூஸ் பகுதியில் பொதுவான கப்பல்களை நீங்க போகலான்னு தள்ளி விட்டது. ஆனா ஈரான் ஒப்பந்தத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், ஹர்மூஸ் பகுதியில் இப்போ டோல் கிடையாது. ஆனா நாங்கள் டீப் சீல இந்த சி மைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கடல் கன்னிவெடிகளை பதித்து இருக்கிறோம். அந்த கடல் கன்னிவெடிகள் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், அப்போ கப்பல்கள் அழியும். அதனால நீங்கள் ஐஆர்ஜிசியினுடைய பாதுகாப்பில் தான் போகணும். டோல் கிடையாத தவிர இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு, இன்சூரன்ஸு போன்றவையெல்லாம் உண்டு இன்னும் சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் நியூ கல்ஃப் கோஆபரேஷன் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனியும் ஓப்பன் பண்ணுது. அதை நம்ம காணொலியில் சொன்னோம். இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்டும் ஒப்பந்தத்தின்படி ஹர்மூஸை மேனேஜ் பண்ணுறது இனிமேல் ஈரானுடையதாக இருக்கும். ஆனால் டோல் பூத் இல்லை. 30 நாட்களில், அது 30 நாளிலிருந்து 60 நாளுக்குள்ளால் கடலில் பதித்திருக்கிற கன்னிவெடிகள் அத்தனையும் மாற்ற வேண்டும். 60வது நாளுக்கு பிறகு ஹர்மூஸ் மேனேஜ்மெண்டினுடைய இதர பகுதிகள் செயலில் வரும். அது குறித்தும் நாம் இந்த ஒப்பந்தத்தில் பேசுவோம் என்பதுதான் பேச்சு. அப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஹர்மூஸ் ஈரானுடைய பாதுகாப்பில் போகிறது. நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். ஒன்று, ஈரானுடைய பாதுகாப்பு இல்லாமல் போனால் கப்பல்களுக்கு பெரிய ஆபத்து. ரெண்டாவது, அங்கே சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தால் தான் நாங்கள் உங்களை எஸ்கார்ட் பண்ணி கன்னிவெடி இல்லாத பகுதி வழியாக கொண்டு வரலாம். ஆனால் ட்ரம்ப் என்ன செய்கிறான்னா, ஒப்பந்தத்தில் ஹர்மூஸ் ஓப்பன் ஆச்சு, நீங்கள் எல்லாம் போங்கன்னு தள்ளி விட்டான். நேற்று ஒரு கப்பலை அவங்க தாக்குனது, கமர்ஷியல் ஷிப்ஸு கப்பல்களேங்கிறான். நான் ஒரு கப்பல் தான் இது வரைக்கும் கணக்கில் வருகிறது. 4 முறை வார்னிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வராதீங்க, உங்களுக்கு இதில் பெர்மிஷன் இல்லை, எங்களுடைய பெர்மிஷனுக்கு பிறகு தான் வரணும்னு 4 எச்சரிக்கையை மீறி வந்த கப்பலை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். என்ன செய்யணும் இதுக்கு மேல? இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பகுதியை வேண்டுமென்றே இதர நாடுகள் கப்பல்களை விட்டு மீறுகிறது, அதற்கு நாங்கள் வழிவிட மாட்டோம். எக்ரிமெண்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸ் மேனேஜ்மெண்ட் இனிமே கல்ஃப் கண்ட்ரிஸ் ஈரானுக்கும் ஓமனுக்கும் கையில் இருக்கும். ஆனால் டோல் பூத்து கிடையாது, ஃப்ரீயா எல்லாரும் போகலாம், எல்லாரும் வரலான்னு. இந்த அடிப்படையில் நேற்று எல்லோருக்கும் கேஸ் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும்,
இது உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி பெட்ரோல் விலையை குறைப்பதை பற்றி அரசுகள் பேசிக்கொண்டு இருக்கின்றன. அதே போல கேஸுக்கு இருந்த கமர்ஷியல் சிலிண்டர் சொல்லக்கூடிய வியாபார சிலிண்டர்களுக்கு இருந்த தடையும் நீக்கப்பட்டு விட்டது. அதனுடைய விலையும் குறையும் என அறிவிக்கப்பட்டது. ஆனா இப்போ அமெரிக்கா வேணும்னு ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கா. ரெண்டாவது ஒரு முட்டாள்தனத்தை என்ன பண்ணிருக்குன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய தன்னுடைய கைப்பாவை அரசை பயன்படுத்தி அங்க லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தமா. அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய ஷரத்து என்னன்னா, இப்போ அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய ஷரத்து, லெபனான்ல இருந்து சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியில வரும். ஆனா அவங்க பாதுகாப்பு வலயம்னு சொல்றாங்களே அந்த பகுதியில இருந்து வெளியில வர மாட்டாங்களாம். ஈரானோடு போட்ட ஒப்பந்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அமெரிக்காவும் ஈரானும் போட்ட ஒப்பந்தம், அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று பேசப்படக்கூடியது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், லெபனான்ல இருந்து முழுமையாக இஸ்ரேல் படைகள் பின்வாங்க வேண்டும். அமைதி என்பது எல்லா இடத்திலும் வர வேண்டும். லெபனான்லயும் வரணும், காசாலையும் வரணும்னு. இப்ப லெபனான்ல இருந்து ஃபுல்லா வரணுங்கிறத ஸ்பெசிபிக்காவே ஃபுல்லா விட்ரா பண்ணிக்கணும் இஸ்ரேலுங்கிற ஸ்பெசிபிக்காவே சொல்லி நேற்று முந்தா நாள் நத்தியானுக்கு ஒத்துக்கிட்டான். இதுக்கிடையில எப்ஸ்டின் ஃபைல் விளையாடிச்சா என்ன விளையாடிச்சுன்னு தெரியல. டக்குன்னு கூப்பிட்டு ஒரு எக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட வச்சுட்டான் ஏதாவது லெபனான் அரசாங்கத்தை. அந்த எக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, லெபனானுடைய சில பகுதிகளில் இருந்த வெளியில வரும், சில பகுதிகளில் இஸ்ரேல் இருக்கும். அது எது பாதுகாப்புன்னு நினைக்குதோ அங்கெல்லாம் இருந்து வருமா, அங்கே பாதுகாப்புன்னு நினைக்குதோ அங்கெல்லாம் இருந்து வராதா. ஆனா வேற சில தூர பகுதிகளில் இருந்து வெளியில வருமாம். அதே நேரத்துல அது மீதி பகுதியில இருந்து அதே நேரத்துல ஹிஸ்புல்லா டிசாம் பண்ணணுமா. அதுக்கு பிறகுதான் அந்த பாதுகாப்பு பகுதின்னு சொல்லக்கூடிய லெபனான், சதன் லெபனானோட இதர பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியில வருமா. அப்ப ஹிஸ்புல்லா ஆயுதமற்றவர்களாக ஆக்கணும். இப்ப இது எந்த நெருக்கடியில வருதுன்னா, இங்க இல்ல சதன் லெபனான்ல இஸ்ரேலு நிறைய கமாண்டர்ஸ் இழந்து ஒப்பாரியும் இஸ்ரேலினுடைய வீதிகளில் மிகப்பெரிய போராட்டமும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லா நீ தோத்து போவ, ஞானி சொன்னது நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், நீ தோத்து தான் வெளியில போவ, 2000 ஆண்டில் நடந்தது போல, அல்லது நீ அவமானப்பட்டு தோத்து போறத ஒழுங்கா போயிரு ஈரானுடைய ஒப்பந்தப்படி சொன்னாங்க. இப்ப இவனுக்கு ஹிஸ்புல்லா ஆயுதமற்றவர்களாக ஆகணுமா, அது வரைக்கும் அவன் லெபனான்ல இருப்பானா, சில பகுதிகளில் இருந்து வெளியில வருவானா. இதை ஈரான் ஒத்துக்கவில்லை, ஹிஸ்புல்லாவும் ஒத்துக்கல. எந்த நிலையிலும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஃப்ரேம்வொர்க், இந்த ஒப்பந்தம் எடுபடாது என்று லெபனானுடைய பார்லமெண்ட்ல ஹிஸ்புல்லாவுடைய எம்பி ஃபதுலுல்லா தெளிவா சொல்லியிருக்காரு. இது ஒரு ஒப்பந்தமே இல்லை. ஏற்கனவே அமெரிக்காவோடு போட்ட ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் முழுமையாக வெளியில போகணும்னு சொல்லி அது வெளியில போவோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அது இஸ்ரேலுடைய விட்ராவில், இஸ்ரேல் லெபனானில் இருந்து பின்வாங்குவதை நீங்கள் தடுக்கிறீர்கள், அதனால் இது நடக்காது. இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி விஷமமான வேலையெல்லாம் அமெரிக்கா செய்துகிட்டே இருக்கு. எப்பவுமே ஆரம்பத்திலே அப்பாஸ் அகர்ஜி சொன்னாரு பாருங்க, அமெரிக்காவை நாங்க நம்ப மாட்டோம், ஆனால்தான் ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு போக மாட்டோம்னு சொன்னாங்க. கடைசியில் அவன் காலில் விழுந்து, இஸ்லாமாபாத்து காலில் விழுந்து, கத்தரு காலில் விழுந்து, உலக நாடுகள் காலில் விழுந்து, ரஷ்யா காலில் விழுந்து, சைனால காலில் விழுந்து, ஒன்று நடக்காம கடைசியில் இஸ்லாமாபாத்தை கெட்டியா பிடிச்சி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த எக்ரிமெண்ட்டை எப்படியெல்லாம் சபாட்டேஜ், எப்படியெல்லாம் கீழறுப்பு வேலைகள் மூலம் கவுக்க முடியும்னு பார்க்குறான். ஒன்று பொதுவான கப்பல்களை உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ போங்கன்னு சொல்லுது. அவன் எச்சரித்தான், கேட்கல, தாக்கினான். இப்போ அவனை தாக்கி இப்போ இது யுத்தமாக திரும்பியும் மாறிப்போச்சு. லெபனான் ஃப்ரண்ட்ல இருந்து வெளியில வரணும். அதுக்கு என்ன செய்யறான், இஸ்ரேலையும் கூப்பிட்டு வச்சு, லெபனானையும் கூப்பிட்டு, லெபனான்ல இருக்கக்கூடிய பொம்மை அரசையும் கூப்பிட்டு வச்சு, அது எந்த அளவுக்கு பொம்மை அரசுனா, ட்ரம்போடைய ஒரு லெட்டரை ஒரு சட்டமாக ஆக்கின சட்டமாக ஆக்கின ஒரு நாடு அது. எந்த லெட்டரு, ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக்க வேண்டும், ஆயுதம் என்பது அரசாங்கத்தின் கையில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா ட்ரம்ப் எழுதின ஒரு லெட்டரை நாடாளுமன்றத்தில் சட்டமாக ஆக்கிய ஒரு நாடு. அந்த நாட்டை வச்சு ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு அதையும் சபாட்டச் பண்ணானா, அதனால மிகப்பெரியதொரு குழப்பத்தை அமெரிக்கா முட்டாள்தனமாக ஏற்படுத்தி விட்டது. அதனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் எஞ்சிய நாட்கள் குழப்பத்தில் இருக்கிறது. அது எப்படி முடியும்,
அது முடியுமா என்பது நமக்கு தெரியாது. ஈரான் சொன்னது போல முடியுமா என்பதை நாம் கணிக்க முடியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு புத்தி உண்டு. பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு சாதகமான நேரம் வரும்போது தாக்குதலை தொடர்வார்கள். ரெண்டாவது, லெபனான்லையும் சீஸ்ஃபயர் இருக்கான், காசாலையும் சீஸ்ஃபயர் இருக்கான், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சீஸ்ஃபயர் இருக்கான். இது இவ்வளவுக்கும் இருக்கும்போது இவ்வளவு தாக்குதலும் நடக்கிறது. நேற்றும் காசாவில் சிலரை கான்யூனிவர்சல் சில தாக்குதலை நடத்தி 9 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஒருவர் ஷஹீதாகி இருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் அதற்கு முந்தின நாள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். ஆக இவங்க சீஸ்ஃபயருங்கிறது, இவங்களுடைய போர் நிறுத்தம் என்பது ஆட்களை கொலை செய்து கொண்டே போர் நிறுத்தத்தையும் செய்வோம் என பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஈரான் மசியாது. ஈரான் திருப்பி தாக்கி இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம். இணைந்திருங்கள். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.